ஆமென். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆமென். ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. ஆமாப்பா. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். மீண்டும் யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள். ஆமென். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆமென். ஆமென். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும், வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நுகங்கள் முறிந்து. ஆமென். விடுதலை பெருவிழா காண்போம், விடுதலை பெருவிழா காண்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வா. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆமென். ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு. ஆமென். சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா.
அல்லேலூயா. பாட்டு பாடி துதிக்கிறப்ப, ஆண்டவரை நீங்க ஆராதிக்கிறப்ப, விசுவாசிங்க சஞ்சலமும் தவிப்பெல்லாம் ஓடிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உட்கார்ந்து தனியா கவலைப்பட்டோம்னா அந்த கவலைக்கு மேல கவலை பாருங்க ஒடுக்கும். ஆனா அதன் மத்தியில அவரை பாடி இந்த வாக்கு தத்தங்களை, ஆண்டுடைய வார்த்தைகளை விசுவாசிச்சு பாடி பாடி துதிக்கிறப்ப, சங்கீதம் 126 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாய் ஆனந்த களிப்புல உதடார இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த களிப்பால நீங்க எதுக்குள்ளோ பாருங்க களிப்பா இருக்கிறாங்க. ஆனா தேவ சமூகத்திலே, தேவனை நோக்கி பார்க்கிறதிலே, அவரை துதிக்கிறதிலே, ஏன்னு சொன்னால் அந்த சிறையிருப்ப நம்ம பாடி துதிக்கிறப்ப சொப்பனம் காண்கிறது போல ஒரு கனவு மாதிரி சிறையிருப்பு மாறிடுமா. எப்படி மாறிடும்? ஒரு கனவு மாதிரி. எத்தனையோ சிறை போல சூழ்நிலைகள் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா நிறைய சிறை போல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் சங்கீதம் 126 சொல்கிறது, அந்த சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காணுகிறவர்களை போல இருந்தோம். அல்லேலூயா. பேதுரு பாருங்க, அவரு நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாரு 2 சேவர்கள் நடுவில். அவர் நினைச்சிட்டு இருக்கிற கனவு காண்றது போல. ஆனா காலையில அவர் தலை வெட்டப்பட்டுரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாக்கோபு அவர் கொல்லப்பட்டாரு, அடுத்து பேதுருவுடைய தலை துண்டிக்கப்படும் அந்த நிலைதான். ஆனா பாருங்க, ஜெபிக்கும் போது சபையாக ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. ஜெபத்துல மிகுந்த வல்லம் இருக்கு. அல்லேலூயா. ஜெபத்துல அதுவும் சபையா ஜெபிக்கும் போது, பெந்தேகோஸ்தே நாட்கள்ல சீசர்களோட தொகை பெருகிருச்சு. ஆனா நெருக்கடி வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, சுவிசேஷத்தை சொல்லக்கூடாத சூழ்நிலைகள் வந்துச்சு. அவங்க பயப்படல. கடந்த நாட்கள்ல கூட இந்த ஜாமக்கார ஜபம் போல நாம் ஜெபித்தோம், இணைந்து ஜெபித்தீங்க. அது மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள ஜெபித்தாங்க. ஜெபிக்கிறப்பயே கத்த சிறையிருப்பே, பேதுருடைய சிறையிருப்பே எப்படி மாட்டினாங்கன்னா ஒரு கனவு போல மாற்றிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவங்களால நம்பவே முடியல, ஜெபிச்சவங்களுக்கு பதில் கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும் போது சொல்லுங்க, ஜெபிக்கும் போது கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். உங்களுக்குள்ள செய்வார், எனக்குள்ளே செய்வார், எனக்குள்ளே செய்வார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில சிறையில வைக்கப்பட்டது போல இருக்குதா, ஒரு கனவு போல அதெல்லாம் மாறிடும். நம்புறீங்களா? நம்புறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். குடும்பத்துடைய சிறையிருப்பு, நம்முடைய வீட்டுக்குரிய காரியங்கள் எதெல்லாம் நம்முடைய நன்மைக்கு தடையா இருக்குதோ அதெல்லாம் மாற்றுவார். தேசத்துடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாய் ஆனந்த களிப்பால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. ஆனந்த துதி போல் கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சொல்லுங்க, நாங்க குறியிட மாட்டோம், நாங்க குன்றிட மாட்டோம். நீங்க ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஜெபிக்க போது நீங்க குறியிட மாட்டீங்க, குன்றிட மாட்டீங்க. குறுகிட மாட்டோம். சொல்லுங்க, குன்றிட மாட்டோம். கரையெல்லா தேவனின் வாக்கு. சொல்லுமா சேர்ந்து, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையெல்லா தேவனின் வாக்கு. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள்ல வீட்டுக்காக, குடும்ப ரட்சிப்புக்காக நிறைய காரியங்கள் நுகம் போல இருக்கலாம். துதிக்கிறது ஒரு ஆயுதம். நல்ல ஆண்டவர் சமூகத்திலே வாயை திறந்து நாம் அப்படியாக வாக்குத்தத்தங்களை சொல்லி துதிக்கும் போது நுகங்கள் முறிந்து போகும், கட்டுகள் அறுந்து போகும். அதுல விடுதலை பெருவிழா காண்போம். சொல்லுங்க, விடுதலை பெருவிழா காண்போம், விடுதலை பெருவிழா காண்போம். துதிக்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க 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 நுகங்கள் முறிந்து போகும்.
கட்டுகள் அறுந்துவிடும். அன்றைக்கு அந்த இரவிலேயே உயிர்த்தெழுந்த தேவன் அங்கு வல்லமையாக இறங்கினார். இந்த சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் கலன்று போனது. இந்த ஆண்டுல, இந்த மாதத்துல உங்க வீட்டுல எதெல்லாம் போல இருக்குது, கட்டுகள் இருக்கிறதா, கண்ணுக்கு தெரியாத பகுதியில சிறைகள் இருக்கு, பல சூழ்நிலைகள் இருக்கிறதா, நீங்க சொல்லுங்க. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா நான் காண்பேன், விடுதலை பெருவிழா நான் காண்பேன். நானும் என் வீடும் அவரை ஆராதிக்கிறோம். என் வீடு ஜெபிக்கிற வீடா மாறணும். எங்க சபை அவரை துதிக்கிற சபையாக, எங்கள் சபை அவரை ஆராதிக்கிற சபையாக. எங்கள் சபையில ஒருவரும் ஆராதிக்காம இருக்க கூடாதுப்பா. எங்க ஆலயத்துல ஒருவரும் துதிக்காம இருக்க கூடாது. ஓ ஹalleluya. ஒருவரும் அவரை தேடாம இருக்க கூடாது, அவரை சேவிக்காம இருக்க கூடாது. சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் அவரை சேவிக்கணும். சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் அவரை துதிக்கணும், ஒவ்வொருவரும் அவரை சேவிக்கணும். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. ஸ்தோத்திரிப்போமா, நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே 400 வருஷம் அவங்க நெருக்கத்தின் மத்தியில கூக்குரல் இடுறாங்க, எங்களை விடுதலையாக்குங்கப்பா அப்படின்னு. கர்த்தர் மோசேயை எழுப்பினார். ஹalleluya. இந்த அடிமைத்தனம் மாறினது. ஹalleluya. இந்த நாட்கள்ல நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, சபையாருக்காக, எந்தெந்த பகுதியில அடிமைத்தனங்கள் காணப்படுகிற அந்த பகுதிக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கும் போது, நாம் ஆண்டவர் சமூகத்திலே அவரை நோக்கி மன்றாடும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹalleluya. விடுதலையை கட்டளையிடுவார். ஹalleluya. தேசத்திலே கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருவாராக. ஹalleluya. அன்றைக்கு எஸ்தர் ஜெபித்தாங்க. ஹalleluya. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டார், மாற்றத்தை. ஹalleluya. அதுபோல இந்த நாட்களிலே, வருகிற நாட்களிலே ஹalleluya. ரபா ஷபா ரகதர ரபா ரட்சிப்பின் கிரியைகள் வெளியரங்கமாக தேசத்திலே காணப்பட. ஹalleluya. கர்த்தர் கிரியை செய்யப்பா. ஜெபம் பண்ணுவோமா, கிரியை செய்வீராக. பிரதானமாய் சொல்லுகிற புத்தியை என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும், அதிகாரம் உள்ள யாவருக்காகவும், கலகம் இல்லாமல் அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் ஜெபிக்கணும். அது தேவனுக்கு முன்பாக நன்மை பிரியமா இருக்கிறது. ஹalleluya. ஏசப்பா ஆண்டவரே, வருகிற வெள்ளிக்கிழமை இந்த 19ஆம் தேதி நடைபெற இந்த எலெக்ஷனுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ரபா ஷபா ரபா 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 ஓலா ரபா ரபா ஷபா ரபா ஓலா ரபா ஷபா ரபா ரபா ரபா. எஸ்தர் நாட்களிலே நிறைவேறினது போல ஆண்டவரே, எங்களுடைய நாட்களை நாங்க அதை காணணும், நாங்க காணணும். ரபா ஷபா ரபா 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 ரிபலா ரபா கதர ரபா ரபா ஓ ரபா ரபா ஷபா ரபா ஓ ரிக ரபா ரபா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகணும் ராஜா. விடுதலையோடு ஆலயத்துல ஜனங்கள் வரணும்ப்பா. அதற்கேற்ற சூழ்நிலைகள் உண்டாகத்தக்கதாக, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுதலையாகத்தக்கதாக, எங்க தேசத்துக்காக அன்பு கூர்ந்து ரத்தம் சிந்தினீரே. பெந்தேகோஸ்தே நாட்கள்ல நிறைவேறது போல இந்திய தேசத்துல நாட்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே, இமய முதல் குமரி வரை. ஹalleluya. ரபா ஷபா ரபா ரபா ரபா. தேசம் அறிகிற அறிவினால நிரம்பி இருப்பதாக. எங்க தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால நிரம்பி இருப்பதாக சொல்லுவோமா. எங்க தேசத்துல செழிப்பு காணப்படுவதாக, எங்க தேசத்துல பரிசுத்தம் காணப்படுவதாக, எங்க தேசத்துல அப்பா நீர் விரும்புகிற காரியம் காணப்படுவதாக. வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அப்பா உண்மை அறிந்து கொள்வார்களாக. ரபா ஷபா ரபா 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 ரிபா ரபா ஷபா ரபா 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 ஷபா ரபா ரபா ரபா. எங்க தேசத்தை நீர் நேசிக்கிறேன், எங்க மாநிலத்தை நீர் நேசிக்கிறேன், எங்களை நேசிக்கிறேன். நாங்க வசிக்கிற அந்த ஸ்தலத்தை ஆண்டவரே, எங்க மாவட்டத்தை நேசிக்கிறேன். ஹalleluya. இதற்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர். ஹalleluya.
ஓ ரபாஷா பாரா பாரா பாபா பாபா. ஓ ஆகாய விண்மீனாய், ஓ கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவர் சமூகத்துல கேட்போமா, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகுவதாக. எங்க ஆலயத்துல ஜனங்கள் திரளாய் பெருகுவார்களாக. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த எல்லையை கத்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்துக்காக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்துல உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யப்படுவதாக. இந்த எல்லையிலே உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யப்படுவதாக. ஆண்டவர் சமூகத்துல நீங்க சொல்லும் போதே ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆசீர்வதித்து ஜெபிப்போமா இயேசுவின் நாமத்தினாலே. இது ஒரு ரெகபோத்தாக மாறுகிறதற்காக நன்றி. இது பெத்தேலாக மாறுகிறதற்காக நன்றி. இந்த ஸ்தலத்திலே வந்து அப்பா செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு உங்க கண்கள் திறந்தவைகளும் உங்க செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறதே நன்றி அப்பா. இங்கிருந்து ஒத்தாசைகளும் நன்மையும் விடுதலையும் வல்லமையும் உயிர்ப்பிப்பும் ஆண்டவரே பலனும் ஒவ்வொருவருக்குள்ள கடந்து போவதாக ஆண்டவரே நன்றி அப்ப. அந்த இடமெல்லாம் நிரம்பி இருப்பதாக ஜனங்களால. ஏசப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்ப அந்த எல்லை நிரம்பி இருப்பதாக. இந்த ஸ்தலம் கட்டப்படுவதாக. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா. ஏசப்பா இந்த ஸ்தலம் கட்டப்படுவதாக. இந்த ஸ்தலம் அஸ்திபாரப்படுவதாக. இதுக்கு உமக்கு மகிமையாக, ராஜாதி ராஜாவுக்கு மகிமையாக இருந்து சுவிசேஷம் பூலோகமெங்கும் ஆண்டவரே கடந்து போவதாக. பூமியின் எல்லைகளுக்குள்ள கடந்து போவதாக. இந்த ஆன்லைன் மூலம் அநேக பேர் இந்த ஜெப குறிப்பு சொல்லி இருக்கிறாங்கப்பா. யார் யார் ஜெப குறிப்பு சொன்னார்களோ அவர்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ரீபா ராபா ஷபா ராபா. வேற வேற மாநிலங்கள்ல, வெளி தேசங்கள்ல, வெளியூர்கள்ல ஓ ராபா ஷபா ரபா ரபா ரபா, ஓ ராபா ரபா ரபா இதற்காக செபிக்க கேட்டு கொண்டார்களோ இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஓ ராபா ஷபா ரபா ரபா ரீபா ரக்கர ரபா. ஆலயத்துல இணைந்து வந்து உண்மை பிரயாசப்படுத்துறாங்கப்பா. பிரயாசப்பட்டு உண்மை மகிமைப்படுத்துறாங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. நம்ம குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி. புதிதாய் வருகிறவர்களுக்காக நன்றி அப்பா. ஏசப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்கள்ல ரட்சிக்கப்படக்கூடாதபடி இருக்கிற எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. ஜெபமனோமா. நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஓ ராபா ஷபா ராபா ராபா ஈபா கடாபா கடாபா ராபா ராபா. ஓ ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏசப்பா ஆண்டவரே அப்பா இரவும் பகலும் விடுதலையோடு ஜனங்கள் இங்கு வந்து ஆராதிக்கத்தக்கதாக இந்த ஸ்தலம் அப்படியாக மாறட்டும். குளிர்ச்சி ஆண்டவரே பகல்ல வெயிலானாலும் இரவில நிலவானாலும் எந்த கிளைமேட்லையும் ஆண்டவரே விடுதலையோடு இந்த ஸ்தலத்துல ஜெபிக்கத்தக்கதாக இந்த இடம் அப்படி மாறுவதாக. இப்படி சித்தம் இங்கு செய்யப்படுவதாக. ராஜாதி ராஜாவுக்கு மகிமையாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா ரபா ஷபா ரபா ரபா. ஏசப்பா ஆண்டவரே ஆடுகளுக்கு பின்னாடி திரிந்த அந்த தாவீதை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து அரசனாக்கி அப்ப ஆலயத்தை கட்டும்படியாக பொன்னையும் வெள்ளியையும் விலையேற பெற்ற பொருட்களையும் கொடுத்து சமதரிக்க செய்தீரே. அதுபோல உடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக, உங்க ஆலயம் கட்டப்படத்தக்கதாக இந்த சுவிசேஷ பணியில இணைந்து பிரயாசப்படுகிற விதைக்கிற கனம் பண்ணுகிற அப்ப பொருளாலும் பொருத்தனைகளினாலும் தசம பாகத்தினாலும் கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனம் பண்ணுவீராக. அன்றைக்கு தாவீது கர்த்தருடைய வீட்டை கட்டுவேன்னு அப்படி பிரயாசப்படுறப்ப
ஆண்டவரே, நீங்க தாவீதை பார்த்து சொன்னீங்க, உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னீங்க. ஓ, சிங்காசனத்தை பலப்படுத்துவேன்னு சொன்னீங்க. ஓ ராபா ஷபா ரபா 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 ரீபா ரபா ரபா ரபா. சுவிசேஷ பணியிலே தோள் கொடுக்கிற, பிரயாசப்படுகிற, ஒருமனப்படுகிற, இணைந்து பிரயாசப்படுகிற, பாடுபடுகிற, ஜெபிக்கிற ஒவ்வொருவர் வீடும் கட்டப்படுவதாக, ஒவ்வொருவர் வீடும் கட்டப்படுவதாக. ஓ ராபா ஷபா ரபா ரபா ரபா. அவருடைய நாமத்துக்காக காண்பித்த அன்பின் பிரயாசங்களுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். குடும்பங்களை நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். எந்தெந்த பகுதியிலெல்லாம் ஆண்டவரே அப்பா குடும்ப குடும்பமாய் ரட்சிக்கப்படாத நிலைகள், பலவானின் கிரியைகள், ஆண்டவரே எந்தெந்த நிலைகள்ல யார் யார் விடுதலையோடு ஆராதிக்க வர முடியாம, ஏசப்பா அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வர வேண்டிய எதிர்கால நன்மைகள், கிருபைகள், ஆண்டவரே ஆசீர்வாதம், சுகம் சிறை வைக்கப்பட்டிருக்கிறதோ ஆண்டவரே, ரட்சிப்பு, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா அதிலிருந்து அவர்கள் விடுதலையாவார்களாக. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ ராபா ஷபா ரபா ரபா ரீகா தரா ரபா. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். ஓ, தொடர்ந்து அவருக்காக வெற்றியாய் ஜீவிக்க பலன் எங்க இருக்குன்னா அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் அனுபவத்துலதான் இருக்கு. எனக்கு பலன் இல்லையே, ஓ உங்க மாம்ச பிரயாசத்தினால முடியாதத அவருடைய ஆவிக்குள்ளாக நிரம்பி, ஆண்டவரே உமக்கு அப்பா பிரியமாக, ஆண்டவரே உமக்கு மகிமையாக, சியோனின் மகிமை திரும்பும். ஹல்லேலூயா. ரீபஹ ரபா ஷபா ரபா ரபா ரீக ரபா. ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்களேன், அந்நிய பாஷையில பேசி. இந்த அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நேரத்துல கேளுங்க. ஹல்லேலூயா, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓ ஹல்லேலூயா. விடுதலையோடு என்ன உங்க வல்லமையினால நிரப்புங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர். ஓ ஹல்லேலூயா. ஆவில நிரம்பி சந்தேகப்படாம, ஓ ரபா ஷபா ரபா ரபா ரீகர ரபா. நீங்க நெடுங்காலமா வருடங்களாக வர முடியாத நன்மைகள், தடைகள், ஓ உங்க வேலைக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, எதிர்கால காரியங்களா இருந்தாலும் சரி, நிறைய தடை திருப்பி திருப்பி வருதா? ஓ ஆண்டவர் சமூகத்துல உள்ளான மனுஷன்ல ஆவிக்குள்ள பலப்படுங்க, அபிஷேகத்துல பலப்படுங்க. ஓ ஹல்லேலூயா. ரீபா ரபா ஷபா ரபா ரீகத்தர ரபா. நல்ல விடுதலையோடு ஓ பரிசுத்தாவியானோருக்கு உங்க வாயை ஒப்பு கொடுங்க. ஓலா ரபா ஷபா ரபா ரபா ஓரிக்கத்தர ரபா ரிம்பதர ரபா ஷபா ரபா ரபா ரீகத்தர ரபா ஷபா ரபா ரபா. நல்ல உங்க சத்தம் கேட்கட்டுமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில பேதருக்காக சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார நன்மைகள், வேலை காரியங்கள், ஆலயத்தின் காரியங்கள், ஆலய கட்டுமான காரியங்கள், சுவிசேஷ பணிக்கு ஓ பிரயாசப்படுகிற காரியங்கள், அதற்குரிய நன்மையான காரியங்கள், உங்க எதிர்கால நன்மைக்குரிய காரியங்கள் எல்லாம் ஓ நீங்க ஜெபிக்கும் போதே பரிசுத்தாவியானவர்களை நிரம்பி அன்றைக்கு ஜெபித்தார்கள். அந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தோடு ஜெபித்தார்கள். ஜெபித்த அன்றைய இரவே கர்த்தர் பதிலை தந்தார். ஆண்டவர் சமூகத்துல ஓ ஆவில நிரம்பி ஜெபிப்போமா. எழும்பி இருக்க முடியும்னா கொஞ்ச நேரம் நம்ம எழும்பி நின்று ஓ ஹல்லேலூயா ஆவிக்குள்ளாக நிரம்பி ரீம்பா தாரா ரபா ஷபா ரபா. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். ரீபா ரபா ஷபா ரபா ரீகத்தர ரபா ரபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரபா கதரா ரபா ரீபா ரபா. தொடர்ந்து ஓ குடும்ப நன்மைக்கும் எதிர்கால நன்மைக்கும் ஓ ரபா ரபா. ஆண்டவரை ஊழிய எல்லைகள் விரிவாகிறதற்கும் விரோதமாய் ஜனங்கள் திரள் திரளாய் ஆண்டவரை கூடி வருகிற விரோதமாய் இருக்கிற, தடை பண்ணுகிற, முடக்குகிற சோர்வினாவியல்
எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகள், எல்லா ஆண்டவரே அப்பா குறைவின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சுட்டரித்து போடுகிறோம். ஷபரபரபரபா ரீகதரபரபா ரீபரபரபரபா ஷீபரபகரபா ரீபகரபரபரபரபா ஓரபர ஆவில நிரம்பி ரீகதரபா ஷபரபரபா பரிசுத்தாவியோட அக்கினி அபிஷேகத்தோடு ரீபரபர் நெருப்பாக என்ன ஒரு நெருப்பா அக்கினியா மாற்றுங்கப்பா. பிசாசுடைய சோதனைகளை தடைகளை என் குடும்பத்துக்கு ரோதமாக, என் நல்வாழ்வுக்கு ரோதமாக, ஆலயத்துக்கு ரோதமாக, எங்கள் முன்னேற்றத்துக்கு ரோதமாய் இருக்கிற சத்துருடைய கிரியைகளை நிர்மூலமாக்க என்னை நெருப்பாக மாற்றுங்க, அக்கினியாக மாற்றுங்க, அக்கினி ஜுவாலையாக மாற்றுங்க. ஓ ரபா ஷப ரப ரப ரபா ரீகா தர ரபா ஷபா. ஹalleluya. எங்க ஆலயத்துல ஆண்டவரே ஜனத்திரட்சி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா ஷப ரப ரபா ரீபா ரபா ஷப ரபா. பரம ஈவ ஆண்டவரே மீட்ப ஒரு தடவை ருசிச்சு பார்த்துட்டு பின்மாற்றத்துல தூரத்துல இன்னும் ஐக்கியத்துல வராதவர்களை கர்த்தர் உணர்த்துவீராக. ஆண்டவரே எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த எல்லைக்குள்ளே ஓடி வருவார்களாக. கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து நன்றி சொல்ல ஓடி வருவார்களாக. ரீபஹர ரபா ஷபா ரபா ரீபகர ரபா. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். சொல்லுவோமா, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். ஹalleluya. கட்டுகள் முறிந்து போகும். கட்டுகள் அறுக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். இந்த நுகம், இந்த கட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாதது. அந்த கண்ணுக்கு தெரியாத பகுதியிலே நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பகுதியிலே உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக கிரியை செய்வார். நீங்க விட்டு கொடுக்கணும், அவருக்கு முழுவதுமா விட்டு கொடுங்க. உங்களை ஜீவ பலியா ஓ ராபா ஷபா ரபா ரபா ரீபரா நல்லா விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணும். ஆவியில நிரம்பி உங்க சத்தம் தான் கேட்கட்டும். நன்றி அப்பா. உங்க வீட்டுல ஒருவரும் மிஸ் ஆக கூடாது. ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்துல வரத்தக்கதாக இந்த மாதத்துல ஹalleluya கர்த்தருடைய இரட்சிப்பின் கிரியையே பலமாய் காணத்தக்கதாக ஹalleluya அந்த எம்டியான இடமெல்லாம் நிரம்பத்தக்கதாக ரீபா ரபா ஷபா ரபா 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 ரீபா ரபா ரபா சொல்லுவோம். ஹalleluya. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். விடுதலை பெருவிழானா அந்த பெருவிழால ஆண்டவர் உங்களை கொண்டாட செய்வார், உங்களை சந்தோஷத்துல மகிழ செய்வார். இருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம். மீண்டும் பாடுவோமா? நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். மீண்டுமாக நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் வாய் விட்டு சொல்லுவோமா? விடுதலை நல்ல சத்தமாக காண்போம். மீண்டுமாக நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ரட்சிப்புக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்ப நன்மைக்கு விரோதமாக, நம்முடைய நல்வாழ்வுக்கு விரோதமாக, வேலை காரியத்துக்கு விரோதமாக, நம்முடைய பரிசுத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா நுகங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முறிக்கப்படுவதாக. தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. சொல்லுவோமா? பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். நீங்க பாடுங்களே. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். மீண்டுமாக பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். மீண்டுமாக பதறாத சிதறாத பரிசாக தேவன் அருள்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா.
ஓ நன்றியோட துதிக்கிறோம். ஜெப வேலையுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு சில வசனங்களை மாசிட்டு அடுத்த பகுதிக்குள்ள கடந்து போகலாம். சங்கீதம் 126. சங்கீதம் 126 1வது வசனம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 126 அதில் முதல் வசனத்தை இப்படியாக பார்க்கிறோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். இந்த சிறையிருப்பு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, பாபிலோனில் அடிமையாக இருந்தாங்க. ஆண்டவரை விட்டு தூரம் போனபடினால, ஆண்டவரை ஆராதிக்காம அவங்க வேற எதை சேவிச்சபடினால பாருங்க சிறையிருப்பு வந்தது. எல்லா சூழ்நிலைகளும் பாருங்க அவங்களுக்கு வித்தியாசமா இருந்த சூழ்நிலையில அப்படியாக சிறையிருப்பின் நிலையில அவங்க அந்த பாடலை பாடுறாங்க. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோமாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிறையிருப்பு அப்படின்றப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க எத்தனையோ பலவீனங்கள், நமக்கு வர வேண்டிய சுகம், நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மை, ஆசீர்வாதம், எதிர்காலத்தில் நமக்கு வர வேண்டிய எல்லா காரியங்கள், நன்மைகள், ஆலய கட்டுமான பணிக்கு, ஊழியத்துக்கு பாருங்க, ஆத்துமாக்கள், எல்லாவற்றையும் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அதெல்லாம் நம்ம அதை அனுபவிக்க முடியாம அது ஒரு சிறை போன்ற சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது அது எப்படி அந்த சிறையிருப்பு திருப்பும் போது எப்படி இருக்கும்னா, சொப்பனம் காண்கிறவர்கள் கனவு போல இருக்குமா, கனவு போல மாறிடுமா. சொல்லுங்க, கனவு போல. ஹல்லேலூயா. நிறையா காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்பில், துக்கத்தில், பாடுகளில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அவரை தேடி, அவரை துதித்து, அவரை பற்றி கொள்ளும் போது அது அந்த சிறையிருப்பு எல்லாம் ஒரு கனவு போல மாறிடும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், சேர்ந்து சொல்லுமா, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, அப்படி நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க பாருங்க. நிறைய நீங்க அழுது பாடுபட்டிருப்பீங்க, வேதனைப்பட்டிருப்பீங்க. சந்தோஷமா இருந்த நாட்களை காட்டிலும் அழுகையும் கண்ணீரும் பாடும் வேதனையின் மத்தியில சொல்ல முடியாத சூழ்நிலைகள்ல நீங்க தவிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்வாராம், நகைப்பினால நிரப்புவாராம். ஹல்லேலூயா. அதான் அந்த சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. அதான் சொல்லப்படும், நம்முடைய வாய் நகைப்பினாலும். சொல்லுங்க, நம்முடைய வாய் நகைப்பினாலும். நகைப்பினா நம்ம எப்படி எடுக்கலாம், சிரிப்பினாலும். உங்களை அறியாமையே சந்தோஷமா சிரிப்பீங்க, நீங்க நினைச்சு பார்த்து சிரிப்பீங்க. ஹல்லேலூயா. ஓ, எப்படி சிரிப்பீங்கன்னா, என் சிறையிருப்பெல்லாம் ஆண்டவர் திருப்பிட்டார் பாருங்க. பிசாசு சொல்வான், இல்லை உனக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, நீ அழுகதான் போற, கண்ணீர் வடிக்க தான் போற, வேதனைப்பட தான் போற. இல்லை, பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புவார். ஹல்லேலூயா. நான் கண்ணீரோடு ஒரு வேளை விதைக்கலாம், பிரயாசப்படலாம், ஆண்டவர் சமூகத்தை தேடலாம். அந்த கண்ணீர் தான் வாழ்க்கை, அதுதான் பதில் இல்லை. அதற்கு பதில் என்னன்னா சந்தோஷம். ஹல்லேலூயா. அதுக்கு பதில் என்னன்னா கெம்பீரம். சொல்லுங்க, கெம்பீரம். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. நிறையா காரியங்களில் கடந்த நாட்களில் அழுகையோடு கண்ணீரோடு நிறையா காரியங்களில் ஆண்டவர் உங்களை சிரிக்க வச்சிருப்பார். சிரிக்க வச்சாரா? சிரிச்சிங்களா? ஆண்டவர் சமூகத்தில் நன்றி சொன்னீங்களா? கொண்டாட வச்சாரா? எல்லாருக்கும் ஹல்லேலூயா
அப்படியாக ஆலயத்தின் காரியங்கள்ல, உங்க தனிப்பட்ட காரியங்கள்ல, ஊழியத்துல, உங்க வேலையில, உங்க சுகத்தின் காரியங்கள்ல, உங்க குடும்ப காரியத்துல, தனிப்பட்ட காரியத்துல எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க? கண்ணீரோட கொஞ்சம் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறீங்களா? அதான் போட்டிருக்குது, வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும். அதான் ஆனந்த துதி ஒலி கேட்கும் சொன்னோம். அல்லேலூயா. சொல்லு, நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும். பாருங்க, ஒரு எதுக்கோ ஒரு இதுக்குள்ள பாருங்க, ஆனந்த சத்தமா கம்பீரமா பாருங்க கொண்டாடுறாங்க, முழக்கம் விடுறாங்க. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன். அதனால நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, எந்த சூழ்நிலையும் மரித்து போய் கிடந்தாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் அதுல அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இப்ப இருக்கிற நிலை இப்படியே போயிடாது, நிச்சயம் சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம இப்படி காத்திருந்து பிரயாசப்பட்டு நம்ம ஜெபிக்கிறோம். அதான் சொல்லப்படுற, நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும். இந்த வசனத்தை அப்படியே நிரம்பி அதை அப்படியே மனசுல பதிவு வச்சுக்கிறோம், நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லுவோமாக. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, நிச்சயம் சொல்லுவாங்க. அவர் ஆராதிக்கும் போது கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புவார்னு நீங்க அவரை மகிழ்ந்து துதிக்கும் போது பிரஜாதிகள் சொல்லுவாங்க, இவங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். அப்படி நிறைய பேருக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், இனியும் செய்ய போறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை. திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார். எனக்கு பெரிய காரியத்தை செய்வாரா? நீங்க அவருக்குள்ள பலப்படுங்க, அவர் செய்வார்னு நம்புங்க. நான் அவர் செய்யாம விடமாட்டேன். நிச்சயம் அவர் என் சிறையிருப்பை திருப்புவார், என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். பெரிய காரியத்தை விசுவாசிங்க, பெருசா நினைங்க. ஏதோ சாதமா வாழ்ந்தோம் அப்படியே இல்லை, நல்லா பெருசா விசுவாசிங்க. அவர் சமூகத்துல எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த பெருசானா இந்த வார்த்தையை பெருசா பெருசா விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை என் குடும்பத்துக்கு செய்வார், என் வீட்டுக்கு செய்வார், எங்க ஆலயத்துல செய்வார், என் வேலையில செய்வார், என் எதிர்காலத்துல செய்வார், என்னுடைய சுகத்துல சரீரத்துல செய்வார், ஊழியத்துல செய்வார், ஆலயத்தின் காரியத்துல செய்வார். இந்த சூழ்நிலையின் அடிப்படையில அல்ல. பாருங்க, அதிக உஷ்ணமாக இருந்தது. இந்த உஷ்ணத்தின் அளவை தாங்கவே முடியல. நேற்று கூட இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபித்தோம். இந்த இடத்துல, ஆண்டவரே நல்ல சீதோஷ நிலையை தாங்கப்பா. கர்த்தர் இந்த மாலையில நல்ல கிளைமேட்டை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய காரியம். பெரிய மனிதர்கள் யாராலையும் குளிர்ச்சியை கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. செயற்கையா கூட மழை வர்றதுக்கு ஏதாவது இது பண்றாங்க. ஆனா மழையையும் நல்ல கிளைமேட்டையும் கொடுக்கறது கர்த்தர் ஒருவரால தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. திண்டுக்கல்ல மழை. ஹல்லேலூயா. தான் பெரிய காரியங்கள். பாருங்க, அந்த வெயிலுனால எவ்வளோ பலவீனங்கள், அந்த வேர்க்கிறப்ப ஒரு அசதி, ஒரு பலவீனம். பாருங்க, அப்படி ஒரு கொடிய உஷ்ணமா இருந்துச்சு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சீதோஷ நிலையெல்லாம் மாற்றுகிறார். சின்ன ஜெபத்தை கூட அவர் அற்பமா எண்ண மாட்டார். ஒவ்வொரு நிலையில ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொருதுக்கும் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில தருவாரா தரமாட்டாரா? சொல்லுங்க. தருவாரு. சின்னதா கேட்பீங்களா பெருசா கேட்பீங்களா? பெருசா கேட்பீங்க. அப்ப பெருசா விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தை எப்படி செய்யணும், எப்படின்னு விசுவாசிக்கணும், பெருசா விசுவாசிக்கணும், அதை கை கொள்ளணும், ஆண்டவரை பற்றி பிடிச்சுக்கணும், எப்பவும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நல்லவர், பெரியவர், என் வாழ்க்கையில உதவி செய்கிறவர், என் கூட இருக்கிறவர். சின்ன சின்ன காரியத்துக்கும் பெரிய காரியத்துக்கும் விசுவாச நன்றி சொல்லி அதை மறக்கக்கூடாது. நிறைய நேரம் மறந்துடும். அதை முதல்ல எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த அற்புதம் செஞ்சாரு, தேட் போட்டு எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அடுத்து நிறையா ஒரு சில காரியத்துக்கு நமக்கு
தேவைகள் எதிர்பார்ப்பு வரும்போது இந்த காரியத்தில் எனக்கு செஞ்சிருக்கிறார்ல, அதில் செஞ்சார், இதில் செய்வார். ஹல்லேலூயா. அப்பா மாதிரி உதவி செய்வார், அம்மா மாதிரி உதவி செய்வார், நண்பர் மாதிரி உதவி செய்வார், நிச்சயம் செய்வார். பின்னாடி பாருங்க, அதில் பாருங்க நிறைய அதில் வசனங்கள் ஆச்சரியமாக இருக்கும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதில் பெந்தைக்கோஸ்தே நாள் அன்று பாருங்க, அதுக்கப்புறம் சுவிசேஷம் தீவிரமாக பாருங்க பரவுது. பொறாமையினால ஏரோது யாக்கோபை கொலை செய்கிறார். அடுத்து ஏரோதை கைது பண்ணி வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் அதில் பார்க்கும்போது 7வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன், அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. திரும்பவும் பார்க்கிறோம் 9வது வசனம், அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின்னாக சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைச்சான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யறப்ப அது நிஜமா அந்த அது ஒரு கனவு பாருங்க போல உங்க வாழ்க்கையில நிஜமாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. சிறையிருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா. எப்பனா ஜெபிக்கும் போது தான். சொல்லுங்க, ஜெபிக்கும் போது, விசுவாசிக்கும் போது. ஒருவேளை கொஞ்சம் பிரயாசப்பட்டு ஜெபிக்கவே முடியலை தான், ஆனாலும் கொஞ்சம் பிரயாசப்பட்டு தியாகம் பண்ணி நான் ஜெபிக்கும் போது தான் அவர் கிரியை செய்ய முடியும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கலைனா சொல்லுங்க, கேட்கலைனா கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்ப இது ஒரு அப்பா பிள்ளை போல கேட்டு கேட்டு அவரோட நாமத்தின் மேல விசுவாசிச்சு அவருக்கு பரிசுத்தமாக அவருக்கு உத்தமமாக, அதான் நம்ம அதில் பார்க்குறோம். சியோனின் சிறை இருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல. இவர் சொப்பனம் தரிசனம் மாதிரி நினச்சிட்டு இருக்கிறார். ஆனால் அது சொப்பனமா நடந்துச்சா உண்மையாக நடந்துச்சா சொல்லுவோமா? எப்படி நடந்துச்சு? உண்மையாக நடக்குது. யாராலையும் செய்ய முடியாது. உங்களுக்கு யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நின்று செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் அங்கே வந்து நின்றான். ஜெபத்துக்கு மிகுந்த வல்லமை உண்டு. அதான் சபையா ஜெபிக்கணும்னு சொல்றோம், கூடி ஜெபிக்கணும்னு சொல்றோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்றோம். அதனால நாம் இந்த நாட்களில் நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக விசேஷமாக நம்ம ஒரு வாரம் இருக்குது, சபையாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுவார். தேசத்திலே நல்ல திட்டங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நாலா திசையிலும் ஜனங்கள் விடுதலையோடு கூட்டம் கூட்டமாக ஆலயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் உங்க குடும்பத்திலே ஒரு மிஸ் ஆகாம எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்க வேலையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்க எதிர்காலத்துல இல்ல திருமண காரியத்துக்காக காத்திருக்கீங்களா, அந்த காரியத்திலே, கற்பக்கணி காரியத்திலே, சுகத்தின் காரியத்திலே, குடும்ப சமாதானத்தின் காரியத்திலே, ஹல்லேலூயா, ஆலயத்தின் காரியத்திலே, ஊழியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல. ஹல்லேலூயா. ஆனா உண்மையாவே அப்படியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா.